இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காம்படேட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு என்னது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரான் மாறுகிறது. ரியாக்ஷன்னா ஒரு வினை, ஒரு வினையில் எலக்ட்ரான் மாற்றம் அடைகிறது. எலக்ட்ரான்கள் ஒன்றை ஒன்று மாற்றம் அடைய செய்கிறது, ரைட்டா? அதான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், எலக்ட்ரான் மாற்றம் அடையும் வினை. அப்போது காம்படிட்டிவ்னு என்னது ஒரு திறமை, ஒரு திறன். இப்போ நான் சொன்னல, ஒரு பையன் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கான், வலிமை இல்லாதவன். இன்னொருத்தன் வலிமையான அவனை தூக்கி போட்டு அவங்க உட்காந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணோம்? காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டுன்றது என்னது? காப்பர் சல்ஃபேட் தானே. சல்ஃபேட்டுன்றது என்னது? காப்பர் சல்ஃபேட்டுன்றது ஒரு நீல நீராக ஒரு சொல்யூஷன். அதில் காப்பர் இருக்கிறது, சல்ஃபேட் கூட சேர்ந்து இருக்கிறது. அதை ஜிங்க்ன்ற ஒரு தகடில் ஜிங்க்ன்ற ஒரு மெட்டலோட காம்பினேஷனை வச்சு உள்ள அந்த சொல்யூஷனுக்குள்ளே வச்ச உடனே என்ன ஆகுது? ஜிங்கில் உள்ள ரெண்டு ஆட்டம் என்னது? ரெண்டு எலக்ட்ரான் தானே ஜிங்கில் இருக்கிறது. ஜிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை என்ன செய்கிறது? வெளியேறி எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர்கிட்ட போகிறது. காப்பர் அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது. காப்பர் உள்ளே இருக்கிறது. ஏன்னா வலிமை குறைந்தது. எது வலிமை குறைந்தது? காப்பர். வலிமையானது யார்? ஜிங்கோட ஃபார்முலா எவ்வளவு? 30, ரைட்டா? 30 தானே ஜிங்கோடது அட்டாமிக் நம்பரு. அப்போ ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் 30 என்னது? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, மூணாவது ஆர்பிட்டில் 2, n to the power 2 தானே. அப்போ எண்ணுக்கு 3, மூணாவது ஆர்பிட் 3 × 3 9. அப்போ 9 18 எலக்ட்ரான் போயிடுச்சு. 28 போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 2 இருக்கிறது. லாஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கிறது. அப்போ 2 எலக்ட்ரான் வெளியில் தள்ளிடுது, ரைட்டா? என்னது? 2 எலக்ட்ரான் அதில் இருக்கிறது. 30 2 தானே இருக்கிறது. அப்போ 2 எலக்ட்ரான் போச்சுன்னு என்னது? 2 p இருக்கும். அப்போ அந்த 2 எலக்ட்ரான் வெளியில் போகுது இல்லையா? அந்த எலக்ட்ரானை அந்த காப்பர் ஜிங்கில் அந்த தகடில் உள்ள 2 எலக்ட்ரான் தகடை தானே உள்ளே போடுறோம். ஜிங்கில் உள்ள 2 எலக்ட்ரான் வெளியில் போகுது. அந்த எலக்ட்ரானை அந்த காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பர் இழுக்கிறது, ரைட்டா? ஏன்னா வலிமையானது தான் ஜிங்க்கு. அந்த எலக்ட்ரானை காப்பர் சல்ஃபேட் இழுத்துக்கிறது, ரைட்டா? காப்பர் சல்ஃபேட்டில் என்ன இருக்குது? 29. லாஸ்ட்டில் 1 தான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால் இந்த எலக்ட்ரான் வலிமையானது. ஜிங்கோட எலக்ட்ரான் வலிமையானது, அதோட திறமை அதிகமானதுனால அதை இழுத்துக்கொள்கிறது. இது வெளியேற்றுகிறது, அது இழுத்துக்கொள்கிறது. அதனால் என்னது? ஜிங்க் காப்பரை வெளியேற்றிடுது. காப்பர் சல்ஃபேட்லேருந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க் தானே போன ஈக்குவேஷனில் பார்த்தோம். இந்த வரம் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னது? காப்பர் சல்ஃபேட். இந்த கலர் நீல கலரில் இருக்கிறது என்னது? அதுக்குள்ளே என்ன? காப்பர் சல்ஃபேட் இருக்கிறது. காப்பர் ஒரு அயன் தான், ஆனால் இது அக்வசியஸ் சொல்யூஷன். அப்படின்னா அக்வசியஸ் சொல்யூஷன் என்னது? நீர் கலந்த ஒரு சொல்யூஷன், ரைட்டா? கரைசல். அப்போ ஜிங்க்கு தனியாக இருக்கிறது, ஒரு மெட்டல். அந்த பிளேட்டில் நம்ம சொருகிறோம். அந்த ஜிங்கில் உள்ளது எதை செய்யுது? காப்பரை வெளியேற்றிட்டு ஜிங்கானது சல்ஃபேட்டு கூட இணைந்து கொள்கிறது. ஏன் இணைந்து கொள்கிறது? காப்பரோட வலிமை கம்மி, ஜிங்கோட வலிமை ஜாஸ்தி. அந்த ஜிங்க்கு வெளியேற்றக்கூடிய அந்த நீ பிளேட்டில் சொருகின உடனே, பிளேட்டை உள்ளே போட்ட உடனே அந்த மெட்டல் பிளேட்டில் தானே இருக்குது ஜிங்க்கு. அந்த மெட்டல் பிளேட் ஜிங்க் இருந்த உடனே அந்த காப்பர் சொல்யூஷனுக்குள்ளே போன உடனே, காப்பர் சல்ஃபேட்டில் போன உடனே ஜிங்கில் உள்ள 2 எலக்ட்ரான்கள் வெளியேற ஆரம்பிச்சிடும். வெளியே போய் தண்ணியில் கரைஞ்ச உடனே காப்பர் அந்த எலக்ட்ரானை இழுத்துக்கொள்ளும். ஏன்னா காப்பரோட வலிமை கம்மி ஜிங்கை விட. அதனால் என்னது? கலர் மாறி காப்பர் எங்கே இழுத்துக்கொள்வதனால காப்பர் இங்கே ஒட்டிக்கிறது. இதில் அந்த ஜிங்க் தகடில் ஒட்டிக்கிறது. அதனால் அந்த கலர் மாறிடுது. அதனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், காப்பர் ஜிங்க் எதை செய்யுது? ஜிங்க்கு காப்பர் தூக்கி வெளியில் போட்டுச்சா, அது காப்பர் தனியாக வந்துருச்சா ப்ராடக்டில். அப்போ ஜிங்க்கு போய் ஒட்டிக்கிறது வலிமையானதுன்றதுனால. அதை தான் இப்போ சொல்கிறான். வலிமையானது தான் வலிமை இல்லாத வெளியேற்றும். அதுதான் திறன். காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ட் அப்படின்னா எலக்ட்ரான் மாறுதா இல்லையா? ஜிங்கில் உள்ள எலக்ட்ரான் வெளியேறுகிறது, பவரான எலக்ட்ரான். அதை என்னது? காப்பர் இழுத்துக்கொள்கிறது, ரைட்டா? காப்பரோட எலக்ட்ரானை ஜிங்கே இழுக்காது. வேறு நம்ம ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வச்சு பார்த்தோம்னா ஜிங்க் இழுக்காது. இதே இடத்துல நம்ம இந்த சொல்யூஷனில் நம்ம பார்ப்போம் அதில். அப்போ மெட்டலில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடம்பெயர்வு வினையானது. இடம்பெயரும் வினை, ரைட்டா? இடம்பெயர வைக்கிறது இல்லையா? ஜிங்க்கு போய் காப்பரை வெளியேற்றிட்டு ஜிங்க் போய் உட்காந்துக்கிறது இல்லை, சல்ஃபேட்டு கூட போயிட்டு. அதனால தான்
இன் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது மெட்டல்னா உலோக டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம்பெயரும் வினைகளில் லேண்ட் நாம் அறிந்தோம்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காப்பர் சல்ஃபேட்டில் ப்ளஸ் ஜிங்க் ரெண்டுமே ரியாக்டன்ட்டு. ஜிங்க் என்ன செய்யுது, காப்பர் சல்ஃபேட்டை தூக்கி போட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறது. அப்போ என்ன மாறுது, ப்ராடக்ட் என்ன வருது, ப்ராடக்ட்னா விளையும் பொருள், வரக்கூடிய பொருள் ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுகிறது, ப்ளஸ் காப்பர் தனியாக போயிடுது. அதான் சொல்கிறோம், அதுதான் நம்ம பார்த்தோம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து நாம் அறிந்தோம் ஜிங்க் ரீப்ளேசஸ் காப்பர். ஜிங்க் வந்து காப்பரை இடம்பெயர செய்கிறது. ஃப்ரம் எங்கேருந்து இடம்பெயர செல்கிறது, ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் ப்ளூ கலரில் இருக்கிறது, அது கூட தானே காப்பர் கலந்துருக்கிறது. அந்த ஜிங்க் என்ன செய்து காப்பரை வெளியேற்றுகிறது. அதை தான் சொல்கிறான், ஜிங்க் ரீப்ளேசஸ்ன்னு வெளியேற்றுகிறது, காப்பரை வெளியேற்றுகிறது. இதிலிருந்து ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வெளியேற்றுகிறது. லெட்டஸ் எக்ஸாமின், நாம் அதை பரிசோதிக்கலாம் அப்படின்றான். லெட்டஸ் எக்ஸாம்னா பரிசோதனை செய்யலாம். வெதர் ஏற்கனவே செஞ்சிட்டோம், அதை பற்றி இப்போ பார்க்குறோம் பாருங்கள். வெதர் ஏனென்றால் எப்படின்னா, த ரிவர்ஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ரிவர்ஸ் ரியாக்ஷன் இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்ம காப்பர் சல்ஃபேட்டு கூட ஒரு கரைசலை வச்சுருந்தோம், அதில் ஜிங்க் ஒரு தகட்டில் வச்சு உள்ளே போட்டோம். இதுக்கு பதிலாக நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டை போட்டுக்கிட்டு கரைசலில் காப்பரை தகட்டில் வச்சு விட்டால் இதை மாதிரி மாறுமா அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா, அதான் சொல்கிறான். எப்படி என்ன பண்ணால், காப்பர் சல்ஃபேட் அந்த கிளாஸில் இருந்தது, அது ப்ளூ கலரில் இருந்தது, காப்பரும் சல்ஃபேட்டு கலந்து இருந்தது. ஆனால் ஒரு தகடில் நம்ம ஜிங்கை தடவி அது உள்ளே போட்டுட்டோம். ஆனால் காப்பர் என்ன செய்யுது, அந்த தகடில் ஒட்டிக்கிடுச்சு, ஜிங்க் என்ன செய்யுது, லிக்விடில் போயிடுச்சு. ரைட்டா, அப்போ காப்பர் வந்து ஜிங்க் வந்து என்ன செஞ்சு, ஜிங்கோட எலக்ட்ரான் காப்பரோட எலக்ட்ரானை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இதை நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட் போட்டோம்ல, அது பேர் ஜிங்க் சல்ஃபேட்டு போட்டுக்குருவோம். அதில் ஜிங்க் சல்ஃபேட்டு கரைசல், அதில் காப்பர் சல்ஃபேட், காப்பர் தடவை ஒரு பிளேட்டை உள்ளே போட்டால் இப்போ நிறம் மாறுமா அப்படின்னு பார்த்தா நிறம் மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா, ஜிங்க் வந்து கரைசல் கூட சேர்ந்துருச்சுன்னா ஜிங்கோட பவர் ஜாஸ்தி. காப்பர் வந்து நீ தகடில் வச்சு போட்டேன்னா காப்பர் பவர் கம்மி, அதனால் மாறாது. ஜிங்க் எந்த சல்ஃபேட்டு கூட சேர்ந்ததோ அதே கலரில் தான் இருக்கும். அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா, என்னென்ன பாருங்கள். லெட்டஸ் எக்ஸாமின், நாம் இதை பரிசோதனை பண்ணலாம். வென் த ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரிவர்ஸ்னால் இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா, காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க்கு, அதுக்கு பதிலாக ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர், இதை என்ன ஆகும்னு பார்ப்போம். அதான் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரிவர்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம செஞ்சால் டேக்ஸ் பிளேஸ், நம்ம செய்தால் அல்லது ஆர் நாட், அது செய்யுமா, டேக்ஸ் நடக்குமா இல்லை நடக்காதா, டேக்ஸ் பிளேஸ் அந்த வினை புரியுமா இல்லை புரியாதான்னு அர்த்தம். வெதர் ஒருவேளை ரிவர்ஸ் ரியாக்ஷன், நம்ம ரிவர்ஸ் இந்த ரியாக்ஷன் இந்த பரிசோதனை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் செய்தால் இது நடக்குமா, டேக்ஸ் பிளேஸ்னால் அந்த பரிசோதனை நடக்குமா, வெற்றிகரமாக நடக்குமா அல்லது நடக்காதா, டேக்ஸ் பிளேஸ்னால் நடைபெறுமா அல்லது நடைபெறாதா, நாட் நடைபெறாதான்றான். அப்போ அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது, ஏற்கனவே காப்பர் சல்ஃபேட் கரைசல், அதில் நம்ம என்ன பண்ணால் ஜிங்கை உள்ளே போட்டோம் ஒரு பிளேட்டில் தடவி, இதுக்கு பதிலாக ஜிங்கு கரைசல் எடுத்துக்கிடுவோம். காப்பர் சல்ஃபேட்டை உள்ளே போட்டால் மாறுமான்னு பார்த்தா மாறாது. ஏன் மாறாது, ஜிங்கோட பவர் ஜாஸ்தி, அதனால் மாறாது. ரைட்டா, அதான் என்ன சொல்லியிருக்கான்னா இது மாறாது அப்படின்றான். அப்போது நடக்குமா நடக்கான்னு கேட்குறான். அஸ் டிஸ்கஸ்டு ஏர்லியர், நாம் முன்னாடியே நம்ம டிஸ்கஷன் விவாதம் செய்ததின் பிரகாரம் பிளேஸ் ஏ மெட்டாலிக் காப்பர் ஸ்ட்ரிப். இப்போ ஒரு ஜிங்க்கு தானே நம்ம முதல்ல இப்போ போட்டோம் ஃபஸ்ட் ரியாக்ஷனில், ஜிங்க்கு தான் காப்பர் சல்ஃபேட் இருந்தது கரைசல், அதில் ஜிங்கை போட்டோம். அதுக்கு பதிலாக இப்போது நம்ம ஒரு மெட்டலில் காப்பர் வச்சுக்கிறோம். அதுக்கு பதிலாக பிளேஸ்னு வைங்க, எதை வைங்க, காப்பர் ஸ்ட்ரிப்பு, ஜிங்குக்கு பதிலாக காப்பர் ஸ்ட்ரிப்பை வைங்க. எதில், இன் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட்டு தான் போட்டிருந்தோம், இப்போ அதுக்கு பதிலாக ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுக்கிறோம். வச்சு அதில் காப்பர் ஸ்ட்ரிப்பை வச்சோம்னா மாறுமா அப்படின்னா, அப்படி வச்சால் காப்பர் ரீப்ளேசஸ் ஜிங்க், காப்பர் ரீப்ளேஸ் பண்ணுமா ஜிங்க் அப்படின்னு பார்த்தா, காப்பர் ரீப்ளேசஸ் ஜிங்க் ஃப்ரம் ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட்லேருந்து ஜிங்கை காப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இடம்பெற செய்யுமா அப்படின்னு கேட்குறான். காப்பர் ரீப்ளேஸ், காப்பர் அந்த தகடில் நம்ம காப்பர் ஜிங்க்கு போல காப்பரை வைப்போம், ஆனால் சொல்யூஷன் என்னது, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் மாற்றிட்டோம் இல்லையா. இப்போ காப்பர் ஜிங்கை மாற்றுமா, காப்பர் ரீப்ளேசஸ் ஜிங்கை மாற்றுமா ஃப்ரம் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து மாற்றுமான்னு கேட்டால் அது முடியாது. ஏன்னு சொன்ன பாருங்கள், காப்பர் என்னது, Cu 2+ அயான், Cuல 2 இருக்குது, Cu1, காப்பர் 1 ஒன்லி 1+ தான் இருக்கும், 1+ அயான். Cu2 2+ அயான் போதுமா, Cu2 தான் 2+ அயான். இப்போ Cu2 அதில் Cu2 அயன் இருக்குது. ரைட்டா, 2
பாசிட்டிவ் அயன் இருக்கிறது ரைட்டா. +2 ஆனால் பாசிட்டிவ் அயன் இருக்குது. வுட் பி ரிலீஸ்டு, அது 2 பாசிட்டிவ் அயனை ரிலீஸ் பண்ணும். அப்போது அது ரிலீஸ் பண்ணும்போது என்ன செய்யும், இன்டு எ சொல்யூஷனில் ரிலீஸ் பண்ணும் காப்பர் வந்து. ஆனால் த கலர் ஆஃப் த சொல்யூஷன் வில் நாட் பி சேஞ்ச்டு. கலர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாது. கலர் ஆஃப் த சொல்யூஷன் சேஞ்ச் ஆகாது. கலர் வுட் சேஞ்ச் த ப்ளூ, அதாவது ப்ளூவாக மாற்றிடுமா ஜிங்க். அதாவது காப்பர் வந்து 2 ப்ளஸ் அயன்களை ரிலீஸ் பண்ண உடனே இப்போ ஜிங்க் சல்ஃபைடு கரைசல் இருக்குது, அதில் தான் நம்ம காப்பர் பிளேட்டை வைக்கிறோம். ஆனால் அப்படி வச்சு அது என்ன செய்யுது, காப்பர் வந்து காப்பர் 2 ப்ளஸ் அயனை வந்து வெளியேற்றணும். அதாவது காப்பர் 2 அயன் வுட் பி ரிலீஸ்டு, அது ரிலீஸ் பண்ணும் சொல்யூஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணும். எந்த சொல்யூஷனுக்குள்ளே, ஜிங்க் சொல்யூஷனுக்குள்ளே. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே த கலர் ஆஃப் த சொல்யூஷன் அது மாறினா வினை உண்டாகுதுன்னு அர்த்தம், ஜிங்கை மாற்றிடுதுன்னு அர்த்தம். த கலர் ஆஃப் த சொல்யூஷன் வுட் பி சேஞ்ச் இன்டு ப்ளூ. ஏன்னா காப்பருக்கு வந்து ப்ளூவாக தானே மாறும், வுட் பி சேஞ்ச் இன்டு ப்ளூவாக மாறுமா அப்படின்னு பார்த்தா, பட் நோ, மாறாது. சச் சேஞ்ச் அது சொல்லிட்டான், அப்படி மாறாது. இஸ் அப்சர்வ்டு, அப்படி எதுவும் மாறினதாக தெரியல. நம்ம போட்டால் ஆனால் மாறாது, ஏன்னா அது ரிலீஸ் பண்ண அயனை. ஆனால் அதுக்கு பவர் இல்லை, காப்பரோட அயனுக்கு பவர் கிடையாது ஜிங்க்குக்கு முன்னாடி. அதனால் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷனாக இருக்கும், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனாக இருக்கும். காப்பராக தான் இருக்கும். காப்பர் அந்த ஸ்டிப்பில் போட்டோம்ல, அது காப்பராக தான் இருக்கும். தேர்ஃபார் ஏனென்றால் வி கன்க்ளூட், நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். என்ன தீர்மானம், அந்த கலர் தான் மாறலை இல்லையா. அப்போ மாறலைன்னா அதிகமான பவர் உள்ளதை கம்மியான பவர் உள்ளதை மாற்றும் அப்படின்னா வருவோம். ஏன்னா தேட் எமங் ஜிங்க், அதாவது ஜிங்க் அண்ட் காப்பருக்கும் ஜிங்க்குக்கும் நடுவில் ஜிங்க் ஹேஸ் மோர் டெண்டன்சி. அப்படின்னா ஜிங்க்குக்கு வந்து அதிகமான பவர் இருக்கிறது. டெண்டன்சினா அதுக்கு அதிகமான பவர் இருக்கிறது. எதற்கு, டு ரிலீஸ் எலக்ட்ரான்களை வெளியேற்றுவதற்கு ஜிங்க்குக்கு அதிகமான பவர் இருக்கிறது ரைட்டா. அண்டு காப்பர் டு அக்செப்ட் த எலக்ட்ரான், காப்பரால் எலக்ட்ரான்களை வாங்கத்தான் முடியும், ஜிங்க்குக்கு முன்னாடி வெளியேற்ற முடியாது. ஏன்னா ஜிங்க்குக்கு அதிகமான பவர் இருக்கிறது எலக்ட்ரான்களை வெளியேற்றுவதற்கு. ஆனால் காப்பரால் ஜிங்க்குக்கு முன்னாடி எலக்ட்ரான்களை வெளியேற்ற முடியாது. அது வெளியேற்றின எலக்ட்ரானை வாங்கத்தான் முடியும், ஏன்னா அதுக்கு பவர் இல்லை. அதனால தான் சொல்கிறான். இப்போது காப்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பரிசோதனை. அப்போது லெட்டஸ் எக்ஸ்டெண்ட் த ரியாக்ஷன். இந்த பரிசோதனையை நாம் விரிவடைய செய்யலாம். எப்படின்னா, இந்த காப்பருக்கு இது கூட பவர் இல்லை, வேறு எது கூட பவர் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னா த காப்பர் மெட்டல் அண்டு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்குவோம், சில்வர் கலந்த ஒரு நைட்ரேட் சொல்யூஷன். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை நம்ம ஒரு கப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ ஜிங்க்கு கூட தான் இது போட்டி போட முடியல. அப்போ இது ஜிங்க் காப்பருக்கு கீழே பவர் உள்ளது சில்வர். அப்போ இதில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அப்போது இப்போ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது லேட்டஸ்ட் இந்த பரிசோதனையை விரிவடைய செய்யலாம். எப்படின்னா ரியாக்ஷன் டு காப்பர் மெட்டல் சொல்யூஷன். நம்ம ஒரு காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறோம். காப்பர் மெட்டல் எடுத்துக்கிட்டு அண்டு மேலும் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை எடுத்துக்கலாம். ஒரு இதில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், அது போக ஒரு காப்பர் தகடை எடுத்துக்கிறோம் ரைட்டா. எடுத்துக்கிட்டு இப்போது பிளேஸ் வையுங்க, எதை வைங்க, ஸ்டிப், அதை காப்பர் தகடை வையுங்க. எதில் வைங்க, மெட்டாலிக் காப்பர், அதாவது காப்பர் தடவுனா ஒரு மெட்டலாக்கி வைக்காத ஒரு ஸ்டிப்பு, ஒரு தகடை உள்ளே வைங்க. இதில் இன் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் வைங்க. கப்பில் இருக்குது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்குது, அதில் வச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா டேக்கனின்னு பீக்கர், ஒரு பீக்கரில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துருக்கீங்க. அதில் காப்பர் மெட்டல் ஸ்டிப்பு, காப்பர் தடவிய ஒரு ஸ்டிப்பு, ஒரு தகடை உள்ளே வைங்கன்றான். இப்போ வச்சா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் சம் டைம், சில நேரம் கழித்து த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2 அயன்ஸ், அப்போ காப்பர் 2 அயன்கள் உண்டாகும். அங்கே உண்டாயிடுச்சு, ஆனால் பவர் இல்லை, அதனால் அது ஒன்றும் செய்ய முடியல. எக்ஸாம்பிளாக காப்பர் ரீப்ளேசஸ் சில்வர் ஃப்ரம் சில்வர் நைட்ரேட். காப்பர் என்ன செய்யும், சில்வர் நைட்ரேட் கலவை இருக்கு இல்லையா, சில்வர் நைட்ரேட் கலவையிலிருந்து காப்பர் சில்வரை வெளியேற்றிவிடும். அப்படின்னா சில்வரோட பவரானது காப்பர்னு அர்த்தம் ரைட்டா. நைட்ரேட் சொல்யூஷன் திஸ் ரியாக்ஷன் இஸ், இந்த ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு இதில் எடுத்துக்கிட்டீங்க, ஏன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஆனால் இந்த தகடில் காப்பரை தடவை வச்சுருக்கீங்க. அந்த காப்பர் என்ன செய்யுது, அதோட கலரை மாற்றி, காப்பரோட கலர் ப்ளூ தானே, ப்ளூ ஆக்கிடுச்சு பார்த்தீங்களா. அப்போது சில்வர் பவர் கம்மி, காப்பர் கூட. ஜிங்க் பவர் கூட, காப்பரை தூக்கி வெளியே போட்டுருச்சு. இப்போ காப்பர் பவர் கூட, எதை விட, சில்வரை தூக்கி வெளியே போட்டுருச்சு. அதனால் ப்ளூ கலராக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ காப்பர் இந்த தனியாக இருக்குது,
இது நம்ம என்ன சொல்யூஷன் எடுத்திருக்கோம்? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்திருக்கோம் மொதல் கப்பில். அப்போது இந்த காப்பர் என்ன செய்யுது? இந்த ஏஜென்ட் என்னது? சில்வரை தூக்கி வெளியே போடுகிறது. வெளியே போட்ட உடனே அந்த இடத்துல இது உட்காந்துக்கிறது. அப்போ சில்வர் தனியாக பிரிஞ்சிருதா? அங்கே ப்ராடக்ட்டில் பிரிஞ்சிருது. காப்பர் இதில் வந்து உட்காந்துக்கிறது. உட்காந்த உடனே இந்த ப்ளூ கலரில் கிடைக்கிற சொல்யூஷன் என்னது? காப்பர் நைட்ரேட் சொல்யூஷன். அப்போ காப்பர் வந்து சில்வரோட பவர் கூடுதலாக இருக்கிறது. இது என்ன பாருங்கள், இப்போ காப்பர் என்ன இருக்குது? இது 0, ஏன்னா தனியாக இருக்கிறதுனால 0. இங்கே என்னவா இருக்குது? 5 ஆயிடுச்சா காப்பர்? காப்பர் 5 எப்படி ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. காப்பர் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சு, காப்பர் 2 ஆயிடுச்சா? 2 எப்படி ஆச்சு அப்படின்னா, இப்போது காப்பர் நம்மளுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் நீ ஏற்கனவே படிச்சிருக்கீங்க SO4 அப்படின்றது. SO4 என்னது? 2- நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதேமாதிரி NO3ன்னு சொன்னால், NO3னா -1E அர்த்தம். மேலே இதன் பவர் ஒரு அயான்னு அர்த்தம். மேலே -1 அயனுக்கு NO3 வந்து ஒரு அயான். அதுக்கு பவர் என்னது? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? SO4க்கு என்னது? -2 எலக்ட்ரான் பவர். அது வந்து -2 அயான். அது இதே மாதிரி NO3ன்றது -1 அயான். ரைட்டா? அப்போ -1 அயான். அப்போ காப்பர் நமக்கு தெரியாது. NO3ன்றது -1 அயான். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு 2ன்னு போட்டிருக்கான். அப்போ × 2 அது 2 இருக்குது. 2 NO3ன்னு இருக்கு அர்த்தம். ஹோல் பிராக்கெட் 2 போட்டால் 2 இருக்குது. அப்போ இது வந்து -1 அயான். அதை எப்படி நம்ம SO4க்கு -2Eன்னு போட்டோம்ல, அப்போ இது மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அதாவது NO3க்கு -1ன்னு அர்த்தம். இது ஒரு அயான், ஒரு நெகட்டிவ் அயானை கொண்டிருக்கிறது. ரைட்டா? அப்போ 2 இருக்கிறது NO3. அப்படின்னா 2 × -1 2 ஆச்சா? -2 ஆச்சா? அப்போ காப்பருக்கு தெரியாது. காப்பர் எக்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா x - 2 = 0. அப்போ x = இந்த -2 ரைட்டில் போயிடுச்சுன்னு சொன்னால் +2 வந்துருச்சா? காப்பரோட வெளி +2 வந்துருச்சா? நீங்கள் அப்போ +2 வரணும்னா இந்த NO3யோட வெளி ஞாபகம் வச்சுக்கணும். அது -1 இது ஒரு அயான். புரிஞ்சுதா? எப்படி SO4 மாதிரி இது ஒரு அயான். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்க. SO4னா -2 அயான் மேலே. அது வந்து ஈக்குவல்னு போடணும். ரைட்டா? அப்போ இது என்ன பண்ணணும்? நீங்கள் இது ஈக்குவல்னு தான் போடணும். -1ன்னு போடணும். புரியுதா? போட்டால் தான் வரும். அப்போ இது என்ன? அது அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ இது -1 NO3. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 இருக்குது -1. அப்போ 2 × -1 -2 தானே? இப்போ NO3 -1பா. அப்போ 2 NO3 இருக்குது. கீழே ஹோல் பிராக்கெட் சப்ஸ்கிரிப்ட் 2 போட்டிருக்காங்க. அப்போ 2 × -1 2. அப்போ இதோட NO3 ஹோல் பிராக்கெட் 2 அப்படின்னா -2ன்னு அர்த்தம். அப்போ NO3க்கு ஹோல் பிராக்கெட் 3க்கு -2ன்னா அப்போது லெஃப்ட் சைடில் உள்ள காப்பர் என்னது? +2 தானே இருக்கும். ஏன் +2 இருக்கும்? சரியாக இருக்கணும் இல்லையா? ஒரு அணு. இது வந்து ஒரு காம்பவுண்டில் ஒரு எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அது இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இருக்கணும். அது ஆப்போசிட்டில் இருக்கணும். ஏன் ஆப்போசிட்டில் இருக்கணும்? = 0ன்னு படித்தோம்ல நம்ம. அதனால் இது -2ன்னா இது +2. ரைட்டா? அப்போது இங்கே தனியாக இருக்கும்போது 0. அப்போ என்ன ஆகுது? கூடுகிறது. காப்பர் கூடுச்சா? அப்போ இங்கே பாருங்கள். இப்போ சில்வர் என்ன ஆகுது? சில்வர் வந்து இதில் என்னவா இருக்குது? 1 இருக்கிறது. இங்கே வந்து எவ்வளவா இருக்குது சில்வரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சில்வர் 0 இருக்கிறது. ரைட்டா? சில்வர் என்னவா இருக்குது? ஏன் 0 இருக்குன்னா தனியாக இருக்குது. தனியாக இருந்தால் ஒரு எலிமெண்ட்டு அது 0 தான். அப்போ 0. அப்போ இது குறைகிறதா? இங்கேருந்து அதாவது +1 இது -0 அப்படின்னா இது குறைகிறது. ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது எப்படி சில்வர் 1 வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபார்முலாவே போடலாம். எப்படி போடலாம்? NO3ன்னு நம்ம என்ன சொன்னோம்? -1ன்னு சொன்னோமா? அப்போ NO3க்கு -1ன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே 2 இருக்குது. அப்போ ஏஜ் என்னவாக இருக்கும்? +1 தான் இருக்கும். ஏஜ் என்னவாக இருக்கும்? +1 தான் இருக்கும். ரைட்டா? சிம்பிள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏஜோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு? 47. எவ்வளவு? 47. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் என்னது? 2. செகண்ட் ஆர்பிட்டில் என்னது? 8. 10 போச்சா? மீதி 37 இருக்குது. மூணாவது ஆர்பிட்டில் என்னது? 18. அப்போ 18 ஒரு 10 28 போச்சு. 47 28 போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னா 47 10 18 28 போச்சு. 28 2 30 30 17 19 இருக்கிறது. ரைட்டா? அப்போ 4வது ஆர்பிட்லேயே 18. ஏன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் 18. அப்போ 4வது ஆர்பிட்டில் நீ 18 தான் போடணும். ஏன்னா 2 n⁴ 2 அப்படின்னும் போது எண்ணுக்கு 4வது ஆர்பிட் 4 வரும். 4 16. 16 × 2 32 அந்த இடத்துல நம்ம இல்லை. ரைட்டா? அப்போ 19 தான் இருக்குது. அப்போ நம்ம 18 வச்சு ஃபுல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குது? 1 இருக்கிறது. ஒரு எலக்ட்ரான் வெளியில் இருக்குது. அது வெளியில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன வரும்?
ப்ளஸ் 1 வரும். ஒரு ஆட்டம் ஒரு அணு வந்து ப்ளஸ்ஸாக வரும். ஆனால் அந்த ஃபார்முலா பிரகாரம் இது வராது. ஏன் வராதுன்னா இது காம்பவுண்டில் இருக்கிறதுனால வராது. அதனால் நீங்கள் NO3-1 அப்படின்னா NO3 -1னா இந்த ஹோல் பிராக்கெட் NO3ன்னா ஒரு அயான், அதுக்கு என்னது -1 தான். அதே மாதிரி SO4 ஒரு அயான், அது -2 எலக்ட்ரான், ரைட்டா? அப்போ இது அயான். அப்போ இது ரெண்டு NO3 இருக்குன்னது -2. அப்போ -1 ஒரு காம்பவுண்டில், இன்னொன்றுக்கு என்னது +2 தான் வரும். பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இட் இண்டிகேட்ஸ், இது குறிக்கிறது, எதை குறிக்கிறது? தட் பிட்வீன் த காப்பர் அண்ட் த சில்வர். அப்போ இது என்ன செய்யுது? காப்பருக்கு சில்வருக்கு நடுவில் எதை குறிக்கிறது அப்படின்னா காப்பர் கேஸ் த டெண்டன்சி, காப்பருக்கு டெண்டன்சி பவர் இருக்கிறது. எதை? டு ரிலீஸ் த எலக்ட்ரான். காப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுது, அங்கே ஜிங்க் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. எது வாங்கிக்கிறது? காப்பர் வாங்கிக்கிறது. ஏன்னா காப்பர் பவர் கம்மி ஜிங்கை விட. இங்கே காப்பர் பவர் ஜாஸ்தி, சில்வர் கம்மி. அதனால் காப்பர் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுகிறது. ஆனால் எது வாங்கிக்கிறது? சில்வர் பெற்றுக்கொள்கிறது, ரைட்டா? அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறது, ரைட்டா? அதை இட் இண்டிகேட்ஸ், இது குறிப்பிடுகிறது தட் என்னவென்றால் பிட்வீன் காப்பர் அண்ட் சில்வர், காப்பருக்கும் சில்வருக்கும் நடுவில் காப்பர் ஹேஸ் த டெண்டன்சி, என்ன காப்பருக்கு வலிமை உள்ளது. எதற்கு? டு ரிலீஸ் எலக்ட்ரான்களை வெளியேற்றுகிறது. அண்டு த சில்வர் அக்செப்ட், அந்த வெளியேற்றப்பட்ட காப்பர் வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானை சில்வர் பெற்றுக்கொள்கிறது. அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுது. ஏன்னா சில்வருக்கு காப்பரோட வலிமை கம்மி. அப்போ ஃப்ரம் த எபவ் எக்ஸ்பெரிமெண்டல், மேலே கண்ட பரிசோதனை பிறகு அப்சர்வேஷன்னா கணக்கீட்டின், அதாவது மேலே ஃப்ரம் த எபவ்னா மேலே கண்ட எக்ஸ்பெரிமெண்ட்டில் பரிசோதனை அப்சர்வேஷன்னா பரிசோதனையில் நாம் பெற்ற முடிவுகள்னு அர்த்தம். அப்சர்வேஷன்னா நாம் கணக்கெடுத்ததின் பிரகாரம் we can, நம்மளால் முடியும், கன்க்ளூட்னா ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். என்ன தீர்மானம் அப்படின்னா that among the 3 metals, 3 மெட்டல் இப்போ நம்ம பார்த்தோமா, ஜிங்கை பார்த்துட்டோம், காப்பரை பார்த்துட்டோம், சில்வரை பார்த்துட்டோம். எமங் த 3 மெட்டல்ஸ், 3 மெட்டலில் நேம்லி ஜிங்க் 1 அண்டு காப்பர், முதல்ல ஜிங்கையும் காப்பரையும் பார்த்தோம். அண்டு மேலும் 4வதாக சில்வர், 3வதில் சில்வரை பார்த்துட்டோம். இந்த 3 எலிமெண்ட்டுகளை வைத்து பார்க்கும்போது த எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி அப்படின்னா எலக்ட்ரானை வெளியிடும் கெப்பாசிட்டி, பவர், எலக்ட்ரானை வெளியிடும் பவரானது இஸ் இந்த ஃபாலோவிங் ஆர்டர், கீழ்கண்ட ஆர்டர் பிரகாரம், வகையின் பிரகாரம் அமைந்துள்ளது. அப்படின்னு என்னது? ஜிங்க் வந்து எலக்ட்ரானை வெளியிடுவதில் அதிக சக்தி வாய்ந்தது, டெண்டன்சினா சக்தி வாய்ந்தது. இந்த டெண்டன்சி ஜிங்க் அதிகமான சக்தி வாய்ந்தது. எதை விட? காப்பரை விட. அப்போ ஜிங்க் எலக்ட்ரானை வெளியிடும், காப்பர் வாங்கிக்கொள்ளும். அப்போ காப்பர் அதிகமான சக்தி வாய்ந்தது, எதை விட? சில்வரை விட. அப்போ ஜிங்கை விட காப்பர் சக்தி வாய்ந்தது கிடையாது. ஜிங்க் வெளியிட்ட காப்பர் எலக்ட்ரானை வாங்கித்தான் ஆகணும். அதே மாதிரி சில்வரும் வாங்கித்தான் ஆகணும். சில்வரோட ஜிங்க் பெருசு. ஆனால் காப்பர் எலக்ட்ரானை வெளியிட்டால் ஜிங்க் வாங்காது, சில்வர் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா காப்பரோட வலிமை ஜிங்கை விட சின்னது. யார் வலிமையானவங்களோ அவங்க ரிலீஸ் பண்ணுற எலக்ட்ரானை வலிமை இல்லாதவங்களை வாங்கணும். வாங்கி அப்படி வாங்குறதன் பிரகாரம் என்ன பண்ணோம்? அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுங்க? ஜிங்க்கு தனியாக இருக்குது, காப்பர் சல்ஃபேட்டு, ரைட்டா? காப்பர் சல்ஃபேட் இருந்ததா, அந்த கரைசல் ப்ளூ கலர். அப்போ ஜிங்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு காப்பரை. ஏன்? காப்பர் வலிமை கம்மியானது. ஜிங்க்கு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிச்சு, காப்பர் வாங்கிருச்சு. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்? அதை மாற்றி பார்த்தோம் ஈக்குவேஷனை. ஆனால் காப்பர் அயனை ரிலீஸ் பண்ணிச்சு, ஆனால் ஜிங்க்கு வாங்கலை. அதனால் அது வலிமை கம்மி. இப்போ மூணாவதாக காப்பர், நம்ம காப்பர் இது சில்வர் சொல்யூஷனை வச்சுருந்தோம். சில்வர் சொல்யூஷன் தானே போட்டிருந்தோம். இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், அந்த கரைசலில் சில்வர் இருந்தது. ஆனால் காப்பர் ராடை நம்ம உள்ளே போட்டோம். காப்பர் ராடு வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிச்சு, சில்வர் வாங்கிக்கிடுச்சு. ஏன்னா காப்பரோட டெண்டன்சி என்னது? பவர், அதோட பவர் ஜாஸ்தியாக இருந்தது சில்வரை விட. அதனால் சில்வரை சில்வரை மாற்றி விட்டது. இதுதான் அதோட இது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு திஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன், இந்த மாதிரி போட்டி, இந்த மாதிரி காம்படிஷன்னா ஒரு காம்படிஷன் என்னது? ஒரு திறன். இந்த மாதிரியான ஒரு திறன். இப்போ ஜிங்க்கு திறன் ஜாஸ்தி, காப்பர் இன்னும் கம்மி, சில்வர் இன்னும் கம்மி. இந்த மாதிரி தான் சொல்கிறேன். திஸ் கைண்ட், இந்த விதமான திறனானது ஃபார் த எலக்ட்ரான்களுக்கு உள்ள இந்த எலக்ட்ரான், ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு எலக்ட்ரானோட திறமையானது, ரைட்டா? இந்த விதமான திறனானது திஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன்னா போட்டியானது இன் எலக்ட்ரான்களின் இந்த விதமான போட்டியானது எமங் த வேரியஸ் மெட்டல்ஸ், வேரியஸ்னா பலதரப்பட்ட உலோகங்களின் எலக்ட்ரான்களின் இந்த விதமான போட்டியானது ஹெல்ப்ஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறது. எதற்கு? டு டிசைன் கேல்வானிக் அப்படின்ட்டா. கேல்வானிக்கை வடிவமைக்க, கேல்வானிக் செல்ஸ்,
கேல்வானிக் செல்களை உண்டாக்குவதற்கு இந்த மாதிரி மெட்டல்களில் என்ன இருக்கிறது, பலவிதமான போட்டிகள், பலவிதமான திறன்கள். இப்போ இதோட திறன் ஜாஸ்தி என்னது, ஜிங்க்கு. அது எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா காப்பர் வாங்கி ஆகணும். காப்பர் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா மெட்டல் இது சில்வர் வாங்கி ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், ரைட்டா? இது என்னதுக்கு நம்ம உதவி செய்கிறதுனா, கேல்வானிக் செல்களை தயார் பண்ணுவதற்கு நம்மளுக்கு உதவி செய்கிறது. ஏன்னு சொன்னால் கேல்வானிக் செல்லோட இன்னொரு பேர் என்னதான், வோல்டிக் செல். வோல்டிக் செல்னால் வோல்டேஜை உண்டாக்கக்கூடிய செல். கரண்ட்டை தயார் பண்ணுறதுக்கு இது உதவி செய்கிறது. ஏன்னா இப்போது ஜிங்க் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னால், ஜிங்க்கு நான் ஒரு ஆணோட சொருகிறேன் ஒரு கரைசலில். அதேமாரி நான் காப்பரோட கேத்தோட சொருகிடுறேன். ஆனால் ஜிங்க் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணால் காப்பர் வாங்கித்தானே ஆகணும். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கேருந்து நடக்கும், ஜிங்க்லேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணால் அது பெரும். அப்போ மின்சாரம் பாயுமா, எலக்ட்ரான் ஃப்ளோ தானே மின்சாரம். அப்போ இந்த மின்சாரம் நம்ம உண்டாக்குவதற்கு இவை இந்த மாதிரியான போட்டிகள், எலக்ட்ரானுக்கு நடுவில் டெண்டன்சி, திறன்கள் நம்மளுக்கு மிகவும் உதவி செய்கிறது. இன் 12th standard we will study the galvanic cells in detail. இந்த galvanic செல்லை பற்றி நம்ம 12th போய் பார்ப்போம்ன்றான். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். galvanic செல்னா வோல்டிக் செல். நான் சிம்பிளாக உங்களுக்கு 12th என்ன வருதுன்னு சொல்கிறேன். 12th என்ன சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு ராடு, அந்த ராடில் என்ன இருக்குது, ஜிங்க் வச்சுருக்கேன். இன்னொரு ராடு என்ன வச்சுருக்கேன், காப்பர். அப்போ ரெண்டையுமே ஒரு கரைசலில் போடுறேன். அப்போ என்ன செய்யும், இது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும், எது, ஜிங்க்கு. ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது காப்பர் அதை வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா காப்பருக்கு அவ்வளோ திறமை இல்லை, டெண்டன்சி கிடையாது, கம்மியாக இருக்குது. அதனால் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி எதில் போகும், காப்பர்கிட்ட போகும், காப்பர் பெற்றுக்கொள்ளும். அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தானே நம்ம மின்சாரத்தில் பார்த்தோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் த கரண்ட். அப்போ நம்ம இந்த கரண்ட் தயார் பண்ணலாம்ல. இவ்வளோ தான். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்க்கலாம்.